சோத்திரம் சோத்திரமே சோத்திரமே என் உயிருள்ள நாளெல்லாமே ஐயா சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே ஐயா சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. அல்லேலூயா. ஆமென். உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. காண்கின்ற எல்லாம் ஓர் நாள் கரைந்து போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஓர் நாள் தொலைந்து போகுமே. காண்கின்ற எல்லாம் ஓர் நாள் கரைந்து போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஓர் நாள் தொலைந்து போகுமே. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா.
உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ? அழியாத செல்வம் நீரே போதும் இயேசுவே. ஓ, உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ? அழியாத செல்வம் நீரே போதும் இயேசுவே. என் ஆசை நீங்கப்பா, என் தேவன் நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவன் நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவன் நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா. சொல்லுங்க, கண்களை மூடி சொல்லுங்க. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா. உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா. உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவன் நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவன் நீங்கப்பா. கண்களை மூடி சொல்லுங்க. என் சொந்தம் நீங்கப்பா, அப்பா எங்க சொத்து நீங்கப்பா. இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா. சொல்லுங்களேன், நீங்க சொல்லுங்க. அப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா. உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. என் ஆசை நீங்கப்பா. சொல்லுங்க. தேவன் நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவன் நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா. உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா. உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. ஒரே ஒரு முறை கரங்களை உயர்த்தி. என் ஆசை நீங்கப்பா, என் தேவன் நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவன் நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, எங்க சொத்து நீங்கப்பா. ஆயனும் சகாயனும் நேயனும் மூபாயனும் சொல்லுங்க. ஆயனும் சகாயனும் சொல்லுங்க. நேயனும் மூபாய. கரங்களை உயர்த்தி. நாயனும் எனக்கன்பான ஞானமான பாலனும், நாயனும் எனக்கன்பான
ஞானமா. எல்லாரும் கண்களை மூடி 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே. தொல்லை துணை இயேசு, தொல்லை காவலையின் ஆறுதலும் கங்குலும் ஜோதியும் கஷ்ட நோய் படுக்கையில் கண்ட ஔஷதம். என் கஷ்ட நோய் படுக்கையிலே கண்ட ஔஷதமும் சொல்லுவோம். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை நீங்கும் இவ்வுலகில் துணை இயேசுவே. தொல்லை நீங்கும் இவ்வுலகில் துணை இயேசுவே. ஒரே ஒரு முறை சொல்லாமா? எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க நீங்க. இந்த தொல்லை மிகவும் இவ்வுலகில் துணை இயேசுவே. இந்த தொல்லை மிகவும் இவ்வுலகில் என் துணை இயேசுவே. இந்த தொல்லை மிகவும் இவ்வுலகில் என் துணை இயேசுவே. தொல்லை மிகும் வியாதி உள்ள இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகும் இவ்வுலகில் எங்க துணை இயேசு. அல்லேலூயா. இன்னொரு முறை சொல்லு. தொல்லை மிகும் இவ்வுலகில். கர்த்தருடைய கரத்தை பிடித்துக் கொண்டு சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, கரங்களை பிடித்து. இந்த தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமா நான் சொல்றேன், உங்க இருதயத்திலிருந்து சொல்லியிருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு எல்லாவுமாய் மாறுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். கீபோர்டும் அந்த பேசும் பூமா. தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். அவர் கிருபை கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. பாடுவோம், போற்றுவோம், பாடுவோம், போற்றுவோம். வானங்களை ஞானமாய் படைத்தார் துதியுங்கள். தண்ணீர்கள் மேல் பூமியை பரப்பினார். இந்த மைக்கோட வால்யூம் மானிட்டர்ல. வானங்களை அந்த மானிட்டர்ல ஞானமாய் படைத்தார் துதியுங்கள். தண்ணீர்கள் மேல் பூமியை பரப்பி துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை
என்றும் உள்ளது அவர் கிருபை என்று கரங்களை தட்டி பாடுவோம் போற்றுவோம் பாடுவோம் போற்றுவோம் சூரியனை படைத்தார் அவரை துதியுங்கள் சந்திரனை படைத்தார் அவரை துதியுங்கள் சூரியனை படைத்தார் அவரை துதியுங்கள் சந்திரனை படைத்தார் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது பாடுவோம் போற்றுவோம் பாடுவோம் போற்றுவோம் சிலுவையில் பாவங்கள் போக்கினார் துதியுங்கள் ரத்தத்தினால் சாபங்கள் நீக்கினார் துதியுங்கள் சிலுவையில் பாவங்கள் போக்கினார் துதியுங்கள் ரத்தத்தினால் பாவங்கள் நீக்கினார் துதியுங்கள் கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது பாடுவோம் போற்றுவோம் பாடுவோம் போற்றுவோம் சூரியனை படைத்தார் அவரை துதியுங்கள் சந்திரனை படைத்தார் அவரை துதியுங்கள் சூரியனை படைத்தார் அவரை துதியுங்கள் சந்திரனை படைத்தார் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் பாடுவோம் போற்றுவோம் பாடுவோம் போற்றுவோம் வானங்களை ஞானமாய் படைத்தார் துதியுங்கள் தண்ணீர்கள் மேல் பூமியை பரப்பினார் துதியுங்கள் வானங்களை ஞானமாய் படைத்தார் துதியுங்கள் தண்ணீர்கள் மேல் பூமியை பரப்பினார் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது பாடுவோம் போற்றுவோம் பாடுவோம் போற்றுவோம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் அல்லேலூயா ஆமென் நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே அவர் தேவன்
என்றும் ஜீவிக்கிறாரே. அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே. அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது. அவர் கொண்ட காயங்கள் சுகவாழ்வு தந்தது. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது. அவர் கொண்ட காயங்கள் சுகவாழ்வு தந்தது. அவர் என்னோடு ஜோரா சொல்லுங்க, தாண்டுவேன். அவர் சொல்லுவோம், அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு மதில் தாண்டுவேன். ஓ, உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரு. அரணான பட்டணம் போல் மாற்றி விட்டாரு. உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரு. அரணான பட்டணம் போல் மாற்றி விட்டாரு. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரு. என் எல்லையெங்கிலும் சமாதானம் தந்தாரு. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரு. என் எல்லையெங்கிலும் சமாதானம் தந்தாரு. அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் செய்த நன்மைய நான் சொல்லி சொல்லுவோம். அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு மதில் தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தா சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு மதில் தாண்டுவேன். ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி விட்டாரு. நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரு. ஓ, ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி விட்டாரு. நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரு. அவர் கிருபையை தந்து என்ன உயர்த்தி வச்சாரு. என் நாவின் கீழே அதிகாரம் வச்சாரு. அவர் கிருபையை தந்து என்ன உயர்த்தி வச்சாரு. என் நாவின் கீழே அதிகாரம் வச்சாரு. அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் செய்த நன்மைய நான் சொல்லுவோம். அவர் என்னோடு இருந்தா, அவர் என்னோடு இருந்தா ஒரு மதில் தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு பதில் சொல்லுவோம். அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு மதில் தாண்டுவேன். உழந்து போன என் கோல துளிர்க்க செய்தாரு. ஜீவனற்ற என் வாழ்வில் ஜீவன் தந்தாரு. உலர்ந்து போன என் கோல துளிர்க்க செய்தாரு. ஜீவனற்ற என் வாழ்வில் ஜீவன் தந்தாரு. ஒரு சேனை போல என்னை எழும்ப செய்தாரு. என் தேசத்தை சுதந்தரிக்கும் பலனை தந்தாரு. ஒரு சேனை போல என்னை எழும்ப செய்தாரு. தேசத்தை சுதந்தரிக்கும் பலனை தந்தாரு. அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். சொல்லுவோம், நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு மதில் தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு மதில் தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு மதில் தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு மதில் தாண்டுவேன். உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரு. அரணான பட்டணம் போல் மாற்றி விட்டாரு. உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரு. அரணான பட்டணம் போல் மாற்றி விட்டாரு. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரு. எங்க எல்லையெங்கிலும் சமாதானம் தந்தாரு. என் சத்துருக்கள் ஓட செய்தாரு. எங்க எல்லையெங்கிலும் சமாதானம் தந்தாரு. அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் செய்த நன்மைய நான், அவர் செய்த நன்மை சொல்லுங்க. அவர் செய்த நன்மைய நான் வாயில திறந்து சொல்லுங்க. அவர் செய்த நன்மைய நான் சொல்லி நீங்க சொல்லுங்க. அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு மதில் தாண்டுவேன். இன்னும் ஒரு முறை அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு கரங்களை தட்டி சொல்லுவோம். அவர் என்னோடு இருந்தா சேனைக்குள் பாய்வேன். என்னோடு இருந்தா மதில் தாண்டுவேன். ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி விட்டாரு. நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரு.
ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி விட்டாரு. ஓ நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரு. கிருபையை தந்து என்ன உயர்த்தி வச்சாரு. அவர் கிருபையை தந்து என்ன சொல்லுங்க சொல்லுங்க. அவர் கிருபையை தந்து உயர்த்தி வச்சாரு. அவர் கிருபையை தந்து என்ன உயர்த்தி வச்சாரு. எங்க நாவு கீழே அதிகாரம். அவர் கிருபையை தந்து என்ன நம்ம நாவின் கீழே. அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் செய்த நன்மைய நீங்க சொல்லுங்க. அவர் என்னோடு இருந்தா. இன்னும் ஒரு முறை அவர் கரைகளை தட்டி சொல்ல. அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனுக்கு பாவே. அவர் என்னோடு இருந்தா ஒரு மதில தாண்டு. இயேசு சேனுக்கு பாவே. ஒரு மதில தாண்டுவே. கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்தும். துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன். துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன். அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன். அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர். உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர். உமது காருண்யத்தால். உணர்ந்து சொல்ல, இருதயத்திலிருந்து சொல்லும். குனிந்து தூக்கினீர், குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர். உமது காருண்யத்தால். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே. உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே. உமது கரங்களை உயர்த்தி அவருக்கு மகிமை செலுத்துங்க. உமது காருண்யத்தால் என்னை பெரியவனாக்கினீரே. உமது காருண்யத்தால் என்னை பலவான் நாக்கினீரே. எனது விளக்கு ஏறிய செய்தி, இரவை பகலாக்கினீர்.
எனது விளக்கு ஏறி செய்தி இரவை பகலாக்கினீ எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. ஓ எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. கரங்களை உயர்த்தி, 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். எரிந்து கொண்டே இருப்பேன் எப்பொழுதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. அப்பா எரிந்து கொண்டு எல்லாரும் கரங்களை உயர்த்தி, 2 கரங்களை உயர்த்தி கண்களை மூடி சொல்லுவோம். எரிந்து கொண்டே இருப்பேன் எப்பொழுதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம். சொல்லுங்க, நீர்தான் நீர்தான் ஐயா. ஓ நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம். கண்களை மூடி, நீதான். கர்த்தரை நம்பி வந்திருக்கிறவங்க 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நான் நம்பும் கேடகம், நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீதான் நீதான். கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி எல்லாரும் 2 கரங்களை நல்லா உயர்த்தி சொல்லுவோம். நான் நம்பும் கர்த்தரை நம்பி சொல்லுங்க. ஆண்டவரே விடுவி, நீங்க தான்பா, நீங்க தாயா, நீதான் நீதான் ஐயா. தூயவரே தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீர்தான் ஐயா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீர்தான் ஐயா. தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆறுதல் ஆறுதலே. தூயவர் தூயவரே தூயவரே தூயவர் தூயவரே. கண்களை மூடி சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி. துதிக்கு பாத்திரரே ஆறுதல். ஓ அப்பா தூயவர் தூயவரே. எங்கள் அடைக்கலம் நீர்தானையா. ஓ தூயவர் தூயவரே எங்கள் அடைக்கலம் நீர்தானையா. அப்பா தூயவர் தூயவர் துணிந்து தூக்கினீரே பெரியவர் நீரே. ஓ உமது காருண்யத்தா ஓ பெரியவனா கினீரே. உமது காருண்யத்தா. ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. பெரியவர் உமது காருண்யத்தா. பெரியவனா கினீரே. சேனைக்குள் பாய்வேன்
உந்தன் தயவாலே மதிலை தாண்டிடுவே, சேனைக்குள் பாய்வே, உந்தன் தயவாலே மதிலை தாண்டிடுவே, புகழ்ந்து பாடுவே, உம்மையே உயர்த்துவே, உயிருள்ள நாள் வரையும் புகழ்ந்து பாடுவே, உம்மையே உயர்த்துவே, உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் புகழ்ந்து பாடுவே, உம்மையே உயர்த்துவே, உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் புகழ்ந்து பாடுவே, உம்மையே. கண்களை மூடி சொல்லுவோம். உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் புகழ்ந்து பாடிடுவே, உம்மையே உயர்த்திடுவே, உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் உம்மையே உயர்த்திடுவே. குனிந்து தூக்கினீர், குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீர், பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தா. சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். பெரியவனா எல்லாரும் அப்படியே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நிலைமை யோசித்து பாருங்களேன். நம்மள அநேகர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறோம். 10 years பேக் ஃபிளாஷ்பேக் மாதிரி போட்டு பார்த்தா எவ்வளவு கஷ்டப்பட்டோம், எவ்வளவு வறுமையில் இருந்தோம், எவ்வளவு ஏழைகளா இருந்தோம். 10 வருஷத்துல கர்த்தர் நம்ம எல்லாம் தகுதிக்கு மிஞ்சி உயர்த்தி வச்சிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமான்னு சொல்றவங்க 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, கண்களை மூடி இன்னும் மாத்திரம் மறந்துடவே கூடாதுங்க. இந்த உயர்வுக்கு எல்லாம் கர்த்தர் தான் காரணம். நம்மளுடைய உழைப்போ, ஞானமோ, திறமையோ, புத்தாலிதனமோ ஒண்ணுமே கிடையாது. இயேசு தான் காரணம்னு சொல்றவங்க கண்களை மூடி உங்களை வெறுமையாக்கி 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய். நீங்க சொல்லுங்க சத்தமா. அழுகுரல் துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீர், சொல்லுவோம். குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், காருண்ய. 2 கரங்களை உயர்த்தி எல்லாரும் குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தா. பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தா. பெரியவனாக்கினீரே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் நிலத்தில் நின்றும்
நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காய்வும் திட்டங்கள் பெரிதல்லவோ. சொல்வோம். நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காய் உங்க திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்தெம்மை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியில் இருந்தெம்மை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைகளை நான் துதிப்பேன். ஓ அல்லேலூயா 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 அல்லேலூயா. சொல்லுவோம். உம்மை உயர்த்துவது நோக்கமையா, உம்மை பாடுவது மேன்மையா, உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவது மேன்மையா. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்கா உங்க எல்லாம் எப்படி சொல்லுங்க பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்கா உங்க திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்தெம்மை உயர்த்தி கரங்களை தட்டி ராஜாக்களோடு அமர்த்தினீரே, இருந்தெம்மை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைகளை நான் துதிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சொல்லுவோம். உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மை. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே வருத்தங்கள் பசிதாகம். ஓ வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் விழுந்திடாதே. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் விழுந்திடாதே. நாங்கள் நம்பினோம் நட்டாற்று கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீ உண்டு பயமில்லையே. நாங்கள் நம்பினோம் நட்டாற்று கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீ வருவீர் பயம். சொல்லுவோம். நாங்கள் நம்பினோம் நட்டாற்று கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீ உண்டு. வாய்களை திறந்து வாய்களை திறந்து. நாங்கள் நம்பினோம் நட்டாற்று கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீ உண்டு பயமில்லையே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடும். எழுமி நிற்காம் எழுமி நிற்போம். நான் உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைகளை தினம் நான். அல்லேலூயா 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 அல்லே. சொல்வோம். உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. ஊழிய எல்லைகள் பெரிதாக்கினீர், அதில் ராஜாக்கள் ஊதிர்க்கவும் உதவி செய்தீர். ஊழிய எல்லைகள் பெரிதாக்கினீர், அதில் ராஜாக்கள் ஊதிர்க்கவும் உதவி செய்தீர். அறியாத ஜாதியை வரவழைத்தீர், நீ தந்த வாக்கினை நிறைவேற்றி. ஓ வரவழைத்தீர், நீ தந்த வாக்கினை நிறைவேற்றி. உந்தன் கிருபைகள் எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைகளை நான் துதிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மை. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடல் விழுந்திடாதே. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடல். வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடல். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நாங்கள் நம்பினோம் நட்டாற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற. அப்பா நீங்க இருக்கிறீங்கப்பா, நீங்க உண்டப்பா. நம்பினோம் ஓ காப்பாற்ற நீர் உண்டு பயமில்லை. புழுதியில் இருந்தம்மை உயர்த்தினீரே,
ராஜாக்களோடு அமர்த்தினீரே, புழுதியில் இருந்தெம்மை உயர்த்தி அப்பா ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கைகளை எண்ணி நான் ஆடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த கரங்களை தட்டி. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 சொல்லும். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமா ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சொல்லுவோம். யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு அன்பு செலுத்துவோம். ஆராதனை 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 அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோய் எல்ரோய் எல்ரோய், என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோய் எல்ரோய், என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே. கரங்களை தட்டி உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு. கரங்களை தட்டி உம்மை முழு உள்ளத்தோடு உம்மை முழு உள்ளத்தோடு எல்லாரும் கண்களை மூடி முழு பலத்தோடு அன்பு முழு உள்ளத்தோடு உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதி அப்பா. முழு பலத்தோடு அன்பு. கரங்களை தட்டி சொல்லுவோம். ஆராதனை 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 அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை பாலதரன மனசெகெலே யாலதரன மனோதரனரனரனரனஹ ரியலே மெரெசெகெரியா தரனமஹ யமமர லதரனே மெரியாந்தோரலோ யாலதர வாஷெகெலே ஹெரியாந்தோரலோமோ யமமர லதரனரனே மெனியாந்தரனஹ. Hallelujah 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 hallelujah. ஆராதனை ஆராதனை அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை
ஆராதனை ஆராதனை. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல். உன் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே எங்கள் ராஜா. உன் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே. கரங்களை உயர்த்தி என் உயிரான உயிரான உயிரா சொல்லுங்க. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பே. சொல்வோம், என் உயிரே நான் உம்மை துதிப்பே, என் உயிரே நான் உம்மை துதிப்பே, என் அழகே நான் உம்மை துதிப்பேன். அல்லேலூயா, ஆராதனை அல்லேலூயா, ஆராதனை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா, ஆராதனை ஐயா. அல்லேலூயா, கரங்களை உயர்த்தி ஓ அல்லேலூயா, ஆராதனை அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதனை. அல்லேலூயா, இயேசுவே அப்பா. அல்லேலூயா, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆராதனை அப்பா. அல்லேலூயா, ஆராதனை. அல்லேலூயா, ஆராதனை. அல்லேலூயா, ஆராதனை. சொல்லுவோம் கடைசியா. என் உயிரான உயிரான உயிரான. பலவீனத்தோடு இருக்கிறவங்க கரங்களை உயர்த்தி என் பலனே, என் கண்மலையே, என் கோட்டையே. என் சரீரத்துல பலவீனத்தோடு இருக்கிறவங்க உங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என் பலனே, என் கண்மலையே, என் கோட்டையே, என் இயேசுவே. என் பலனே, என் கண்மலையே, என் கோட்டையே. சொல்லுங்க, சொல்லிக்கிட்டு இன்னும் ஒரே ஒரு வருஷம் சொல்லுவோம். என் பலனே, என் கண்மலையே, என் கோட்டையே, என் இயேசுவே நீரே. நன்றி ஆண்டவரே. நல்ல இந்த அருமையான இந்த 6வது மாதத்தின் முதல் ஓய்வு நாள் காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் 2வது ஆராதனையிலே ஆண்டவரே எங்கள் மத்தியிலே இவட்டுமாய் நீ அசைவாடினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் தகப்பனே உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளாக எங்கள் ஊரோடு கூட நீ இடைப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் வந்த வண்ணமாய் அல்ல, இந்த காலை வேளையிலே
எங்களுக்கென்று வைத்திருக்கின்ற இந்த ஆகாரத்தை நாங்கள் புசித்து விட்டு ஆண்டவரே நாங்கள் திருப்தியாய் நாங்கள் திரும்பி செல்ல நீங்கள் கிருபை அளிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படி தாசர் மூலமாக எங்களோடு நீ பேச வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியா நீ செய்யப்போவதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி எங்களை வெறுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். உட்காருவோம். சபையின் அறிவிப்புகள். ஒவ்வொரு நாளும் நம்முடைய சபையில் அதிகாலை ஜெபம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. காலை 5 மணி முதல் 6 மணி வரையும் நடைபெறும். புதன்கிழமை மாலை பைபிள் ஸ்டடி மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். உபவாச கூட்டம் வியாழக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரையிலும் ஒவ்வொரு வாரமும் சபையில் நடைபெற்று கொண்டிருக்குது. இந்த உபவாச கூட்டத்திலே கலந்து கொண்டு ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக சபையார் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வெள்ளிக்கிழமை இரவு வாலிப சகோதரர்கள் கூடி ஜெபிக்கிறார்கள். சனிக்கிழமை மாலை காத்திருப்பு ஜெபம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமை நமக்கு முதல் ஆராதனை காலை வழக்கம் போல் காலை 5:45 மணிக்கு தொடங்கி 7:45 மணிக்கு முடிவடையும். இரண்டாவது ஆராதனை அதைத் தொடர்ந்து 10:30 மணி வரையும் நடைபெறும். முடிந்தவுடன் ஆங்கில ஆராதனை 11:30 மணி முதல் 12:30 மணி வரை உண்டு. மாலை ஆராதனை வழக்கம் போல் மாலை 6:45 மணிக்கு தொடங்கி 8:15 மணிக்கு முடிவடையும். இன்றைக்கு முதல் ஞாயிற்றுக்கிழமை வாலிபர் சகோதர சகோதரிகள் இந்த வாலிபர் கூட்டத்திலே மாலை 5 மணிக்கு நம்முடைய சபையில் நடக்கக்கூடிய இந்த வாலிபர் கூட்டத்திலே கலந்து கொள்ளும்படியாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஒரு 4 ஜெப குறிப்புகள் வந்திருக்கிறது. சபையிலே நாம் சபையாரை கூடி ஜெபிக்கும்படியாய் நம்முடைய சபையினர் விசுவாசிகள் கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய நல்லம்மாள் என்கின்ற ஒரு சகோதரி ஹெரனியா ஆபரேஷன் மூலமாக பில்ரோத் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி 3 முறை அவர்களுக்கு ஆபரேஷன் செய்து ஆபரேஷன் ஃபெயிலியர் ஆகிவிட்டதாம். அவர்கள் வயிற்று பகுதியிலே ஒரு சில பகுதிகள் அழுகிவிட்டது என்று சொல்லி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். நாளை அவர்களுக்கு இந்த பில்ரோத் ஹாஸ்பிட்டல் ஆபரேஷன் நடைபெற இருக்கிறது. 3 முறை ஃபெயிலியரான அந்த ஆபரேஷனை நாளைக்கு ஆபரேஷன் செய்யும்படியாக திட்டமிட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சபையாக ஜெபிக்கும்படியாக கொடுத்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய சகுந்தலா என்கின்ற சகோதரிக்கு ஹெரனியா ஆபரேஷன் மூலமாய் அவருடைய எடை அதிகரித்து விட்டது நிமித்தமாக இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிவிட்டதாம். மீண்டுமாய் நாளை வர சொல்லியிருக்கிறார்களாம். ஆகவே அவருடைய சரீரத்திலே பலவீனத்திற்காகவும் அவருடைய சரீரம் உடம்பு குறைக்கப்படும்படியாகவும் அவர்கள் ஜெபிக்கும்படியாக கேட்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய ஃபெலிக்ஸ் அனைவருக்கும் நன்றாக தெரியும். அவருடைய குழந்தை மிகவும் ஹை ஃபீவரினால் மேத்தா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். என்ன ஃபீவர் என்று தெரியவில்லை. ஆகவே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டிருக்க அந்த குழந்தைக்காகவும் ஜெபிக்கும்படியாக சபையாக ஜெபிக்கும்படியாக கேட்டிருக்கிறார்கள். மற்றொரு ஜெபக்குறிப்பு, விக்டர் லிங்கம் தாத்தாவிற்கு மிகவும் ஃபீவராக இருக்கிறது. ஆகவே அதற்காக ஜெபிக்கும்படியாக கேட்டிருக்கிறார்கள். 4 ஜெபக்குறிகளை பார்த்துருக்கோம். 2 பேருக்கு ஹெரனியா ஆபரேஷன் மூலமாய் நாளை ஆபரேஷன் பண்ண இருக்கிறது. ஃபெலிக்ஸுடைய மகனுக்கும் மற்றும் அந்த தாத்தாவிற்கும் ஜெபிக்கும்படியாக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடி இந்த ஆலயத்தில் ஏறெடுக்கக்கூடிய ஒவ்வொரு விண்ணப்பத்தை கேட்கும்படியாக அவருடைய செவிகளும் அவருடைய கண்களும் நமக்காக திறந்திருந்து இந்த விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டு இந்த படுக்கை அறை 4 பேருக்கும் சுகத்தோடு ஆண்டவர் திருப்பி கொண்டு வந்து சேர்க்கும்படியாக இந்த 4 பேரும் சபையில் ஒரு சாட்சியாய் நிற்கும்படியாய் இந்த காலை வேளையிலே சபையாராய் கூடி நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் செபிக்கலாம். நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரை விண்ணப்பிக்கிற இந்த விண்ணப்பங்களை நீர் கேட்டு எங்களுக்கு நீர் இதுவரையிலும் கர்த்தாவே எங்களை எல்லா ஜெப குறிப்புகளுக்கும் பதிலை அனுப்பி கொண்டிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பாரத்தோடு நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்க இந்த ஜெப குறிப்புகள் ஒவ்வொன்றையும் உம்முடைய பாதத்தில் நாங்கள் இப்பொழுது வைக்கிறோம். ஆண்டவரே, நீரே அவர்களுக்கு சுகத்தை கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த சிறு குழந்தைக்கு சுகத்தை நீ கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த வயோதிபருக்கும் நல்ல பரிபூர்ண சுகத்தை, ஃபீவரிலிருந்து அவருக்கு பரிபூர்ண விடுதலை கிடைக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாளை ஆபரேஷன் பண்ண போய் அந்த சகோதரிக்கு 3 முறை ஃபெயிலியர் ஆனாலும் கூட கர்த்தாவே நாளை நடக்கக்கூடிய அந்த ஆபரேஷனிலே பரிசுத்த ஆவியானவரே நீர் அந்த ஆபரேஷன் தேற்றுக்குள்ளாய் சென்று ஆண்டவரே அவளுடைய சரீரத்தை நீர் பலப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். சாட்சியாய் நீ நிறுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த காலை வேளையிலும் உங்கள் மத்தியிலும் ஆண்டவர் என்னையும் ஒரு சாட்சியாய் நிறுத்தினதுக்காய் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். முதல் ஆராதனையில் எத்தனை பேர் வந்திருந்தீர்கள்? கரங்களை உயர்த்த முடியுமா? ஒரு சிலர் வந்திருந்தீர்கள். முதல் ஆராதனையிலும் நான் சாட்சி கொடுத்தேன். பாஸ்டர் இடத்துல 2வது ஆராதனையில் சாட்சி கொடுக்க வேண்டும் என்று சொன்னபோது 2 ஆராதனையிலும் சாட்சி கொடுக்கும்படியாய் சொன்னார்கள். இந்த காலை வேளையிலும் உங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஆண்டவர் என்னையும் ஒரு சாட்சியாய் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொடுக்கும்படியாய் நிறுத்தினதுக்காய் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு என்னுடைய பிறந்த நாள். அதில் என்ன ஒரு விசேஷம் என்று சொன்னால்,
நான் இந்த சென்னைக்கு வந்து இன்றையோடு 25 ஆண்டுகள் ஆகின்றது. ஆண்டவர் இந்த 25 ஆண்டுகள், என்னுடைய 19 வயதில் நான் இந்த சென்னைக்கு வந்தேன். 18 வயது வரையிலும் என்னுடைய பெற்றோருடைய அரவணைப்பில் நான் வளர்க்கப்பட்டு என்னுடைய காலேஜ் படிப்பை முடித்துவிட்டு வேலை தேடி நான் சென்னைக்கு 19 வயதில் நானும் என்னுடைய தகப்பனாரும் சென்னைக்கு நாங்கள் வந்தோம். என்னுடைய ஒரு நண்பர்களுடைய உதவியோடு கூட வேலை தேடி இந்த சென்னையில் வேலை பார்க்கலாம் என்று சொல்லி டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடித்துவிட்டு புதுக்கோட்டையிலிருந்து நாங்கள் என்னுடைய தகப்பனை அழைத்து கொண்டு நான் வந்தேன். நண்பன் உதவி செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறான், வாங்கள் போகலாம் என்று சொல்லி நாங்கள் கிளம்பி வந்து சைதாப்பேட்டில் வந்து இறங்கினோம். அவன் எங்களை அழைத்து கொண்டு வீட்டுக்கு சென்றான். நான் போன இடத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த லிட்டில் மவுண்ட் சர்ச்சுக்கு பின்பக்கம் இருக்கக்கூடிய அந்த கூவத்தில் இருக்கக்கூடிய அந்த ஷெட்டு உள்ள அந்த வீடுகளில் ஒரு வீட்டுக்கு அழைத்து கொண்டு சென்றான். இன்றைக்கெல்லாம் பார்க்கும்போது அந்த கூவமெல்லாம் எவ்வளவோ நல்லா இருக்குது. ஆனால் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் பழைய ஆட்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு மோசமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்தது எனக்கு பார்ப்பதற்கு. நான் அவனை அழைத்து கேட்டேன், என்ன இங்கே வந்திருக்கோம், நம்ம இங்கே தான் தங்க போகிறோம் அப்படின்னா. எனக்கு ஒன்றுமே ஓடலை. எங்கள் அப்பா என்னை பார்க்குறாரு, நான் அவரை பார்க்குறேன். உன்னை எங்கள் அப்பா என்ன சொல்லிட்டாரு, வேண்டாம், திரும்பி நம்ம புதுக்கோட்டைக்கே போயிடலாம், சென்னையில் வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை. இந்த ஒரு சூழ்நிலையில் வந்து என்னுடைய லைஃப்பில் நானே இதை நேரில் பார்த்தது கிடையாது. இந்த ஒரு கூவம், இந்த வீடு, இவ்வளோ ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் நான் பார்த்ததில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம வளர்க்கப்படலை, அதனால் நம்ம திரும்பி போயிடலாம் வா அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை, ஏதாவது முயற்சி பண்ணி நான் இங்கே ஏதாவது வேலை ட்ரை பண்ணி நான் சமாளிச்சுக்குவேன் அப்படின்னேன். இல்லை, போயிடலாம் வா. என்னை ரொம்ப வற்புறுத்தினார். நல்ல ஒரு வேலை கிடையாது, நல்ல ஒரு வீடு கிடையாது, சாப்பாடு கிடையாது, ஒரு அட்ரஸ் இல்லாத ஒரு இடம், சென்னை உனக்கு புதுசு, உன்னை எப்படி நான் விட்டுட்டு போக முடியும், போய் விடலாம் என்று சொன்னார். நான் ரொம்ப அவரை கம்பல் பண்ணி, இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க, நான் எப்படியாவது நான் இங்கேருந்து சமாளித்து ஏதாவது ஒரு வேலை செஞ்சு வாழ்க்கையில் முன்னேறணும், நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னேன். இந்த சூழ்நிலையில் உன்னை நான் விட்டுட்டு போய் வீட்டில் போய் எல்லாத்தையும் எப்படி அதை சொல்ல முடியும், எனக்கே இது புது அனுபவமாக இருக்குது, நீ ஏதோ ஒரு அவசரத்தில் சொல்கிற, பரவாயில்ல, அங்கே ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கலாம் புதுக்கோட்டையில், நான் வேலை ஏதாவது ட்ரை பண்ணலாம், வா போகலான்னு என்று கூப்பிட்டார். நான் அவரை மறுத்து விட்டேன். நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அவரை அன்றைக்கி நைட்டே நான் பஸ் ஏற்றி விட்டேன். போகும்போது அவர் சொன்னார், ஒரு அட்ரஸ் இல்லாத வீட்டில் உன்னை உட்கார வச்சுட்டு போகிறேன், நீ உயிரோடு இருக்கியா இல்லையா அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியாது, சென்னைக்கு நானே புதுசு தான், நானே 2 முறை தான் வந்திருக்கிறேன், இந்த ஒரு இடத்துல உன்னை விட்டுட்டு போய் மோசமான ஒரு சூழ்நிலையில் நீ இருக்கியா இல்லையான்னு கூட தெரியாது, எப்படி உன்னை நான் விட்டுட்டு போக முடியும்னு கேட்டார். நான் சொன்னேன், பரவாயில்ல, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன், என்னால் முடியலைன்னா நான் திரும்பி வந்துடுறேன் ஊருக்கு அப்படின்னேன். போகும்போது என் கையில் ஒரு 200 ரூபா பணத்தை கொடுத்துட்டு ஒரு 15 போஸ்ட் கார்டை வாங்கி என் கையில் கொடுத்தாரு. நீ எனக்கு டெய்லி லெட்டர் எழுது, நீ எப்படி இருக்க அப்படிங்கிறது மட்டும் 4 வரி எழுதினா போதும், ஏன்னா அவர் எனக்கு பதில் எழுத முடியாது, டெய்லி நீ எனக்கு ஒரு லெட்டர் எழுதி போட்டுக்கிட்டே இருக்கணும் உன்னுடைய சுகத்தை குறித்து அப்படின்னு சொல்லிட்டு 200 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு, இதை வச்சு நீ வேலை தேடிக்க, ஒரு வேலை முடியலை அப்படின்னா பணம் செலவாயிடுச்சுன்னா திருப்பி ஊருக்கு வந்துரு, 30 ரூபா பஸ் ஃபேர் அது மட்டும் கையில் எடுத்து வச்சுக்கோ, 170 ரூபா செலவாகிறது வரையிலையும் வேலை தேடிப்பார், கிடைச்சா பாரு, இல்லாட்டி வந்துரு, உன்னால் சமாளிக்க முடியலன்னா வந்துரு என்று சொல்லி அவர் என்னை சொல்லிவிட்டு கிளம்பும் போகும்போது ரொம்ப அழுதுட்டு தான் போனார். அதே சூழ்நிலையில் நான் 2 வாரங்கள் அந்த குடிசையில் ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு, அப்படிப்பட்ட ஒரு அது மாதிரி பார்த்ததில்லை நான், அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் தங்கி வேலை தேடினேன். 2 வாரங்களாய் நான் தேடினேன், வேலை எதுவும் எனக்கு கிடைக்கவில்லை. 2 வாரம் கழித்து ஒரு நாள் மாலையில் அந்த வீட்டுக்கு வரும்போது பார்த்தா அந்த வீட்டு எதிரில் பயங்கர கூட்டம். என்னுடைய ஃப்ரெண்டு வந்து அவனுடைய ஃப்ரெண்டு வீட்டில் தான் அவனே தங்கியிருந்தான், அங்கே தான் என்னையும் கூட்டிகிட்டு போனான். காலைல பாஸ்டர் சொன்ன மாதிரி ஒட்டு வீடு அது, அங்கே தான் நான் தங்கியிருந்தேன். அங்கே போனால் அந்த பையன் அவனுடைய விரும்பின அந்த பெண்ணை அந்த வீட்டுக்கு அழைத்துட்டு வந்த நிமித்தமாய் அந்த பெண் வீட்டிலேருந்து நிறைய பேர் வந்துட்டாங்க. ஒரே பிரச்சனை, வீட்டு வாசலில் போனால் நிறைய கூட்டமாக இருந்தது. எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியல, அவசரப்பட்டு அப்பாட்ட வரமாட்டோன்னு சொல்லி வந்துட்டோமோ, தப்பாக முடிவு எடுத்துட்டோமோ அப்படின்னு சொல்லி யோசித்தேன். இப்போ நண்பனை கேட்டேன் என்ன பண்ணலான்ட்டு. உள்ளே போனவன் 2 பெட்ஷீட் எடுத்துகிட்டு, எனக்கு ஒரு பெட்ஷீட் அவனுக்கு ஒரு பெட்ஷீட் எடுத்துகிட்டு நேரம் என்னை கூட்டிகிட்டு கிண்டியில் கூடிய இந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் பார்க்கு, கிண்டி பார்க்கில் அன்றைக்கி இரவு முழுதும் நாங்கள் அந்த பெட்ஷீட்டை வச்சு படுத்திருந்தோம். அடுத்த நாள் காலையில் அவன் என்னை கூட்டிகிட்டு வேலை செய்கிற ஸ்தலத்துக்கு என்னுடைய பெட்டி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அங்கே போயிட்டு திருப்பி யார் மூலமோ அங்கே இடத்துல ஒரு பெருங்குடி தாண்டி ஒரு இடத்துல கந்தன் சாவடி என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தங்க வைத்தான். அங்கிருந்து வேலை தேடி கொண்டிருந்தேன். அங்கிருந்து 1 வாரம் நான் கஷ்டப்பட்டேன்.
பணமெல்லாம் காலியாகி விட்டது. அவன் எனக்கு உதவி செய்தான். இல்லை இரு, கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி வேலை தேடினேன். கடைசியாக ஒரு 500 ரூபாய் சம்பளத்திற்கு எனக்கு ஒரு வேலை கிடைத்தது, ஒரு சூப்பர்வைசர் வேலை. உடனே என் அப்பாவுக்கு லெட்டர் எழுதினேன். நீங்கள் சொன்ன அந்த இடத்த விட்டு நான் திரும்பி வந்துட்டேன், எனக்கு ஒரு வேலை கிடச்சிருச்சு, இனிமேல் நீங்கள் என்னை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் நானாக சமையல் செய்து சாப்பிட்டுக்க போகிறேன், அதனால் நீங்கள் என்னை குறித்து கவலைப்படாதீங்கன்னு சொல்லி லெட்டர் எழுதிட்டு அங்கேருந்து நான் வேலைக்கு வந்தேன். வேலை செய்ய வேண்டிய இடம் திருமுல்லைவாயல். நான் தங்கியிருந்தது கந்தன் சாவடி. 3 பஸ் மாறி வரணும். காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு நானாக சமையல் செய்து சாப்பிட்டு விட்டு 6 மணிக்கு எந்திரிச்சு தான் பஸ் ஏறி நான் கிளம்பி வரணும். 8 மணிக்கு அந்த இடத்துல நான் இருக்கணும் திருமுல்லைவாயிலில். மாலை 7 மணி வரையிலும் அந்த இடத்துல நான் வேலை செய்ய வேண்டும். மீண்டுமாய் வேலை செய்து முடித்து விட்டு 7 மணிக்கு கிளம்பி வீட்டுக்கு வந்து சேர 9:30 மணி ஆகும். அதுக்கப்புறம் நான் திருப்பி சமையல் செய்து ராத்திரிக்கான சாப்பாட்டை சமைச்சு சாப்பிட்டுட்டு 11 மணிக்கு படுத்துட்டு திருப்பி அடுத்த நாள் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சா தான் நான் 6 மணிக்கு பஸ்ஸை பிடிக்க முடியும், 8 மணிக்கு இங்கே வர முடியும். இப்படியா என்னுடைய காலங்களை நான் ஒரு 2 வாரங்களாய் நான் கழித்து கொண்டிருந்தேன். அதற்கிடையில் என்னோடு படித்த ஒரு நண்பன் என்னை போல என்னை தேடி வரலாம் என்று சொல்லி அவனை நோக்கி பார்க்க வந்தான். நான் வேலை செய்கிற ஸ்தலத்திற்கு அவன் வந்த நேரம் ஒரு மதிய நேரமாக இருந்தது நிமித்தமாய் சரி ஏதாவது சாப்பிட அவனுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொண்டு வந்த அந்த சாப்பாட்டை 2 பேரும் சாப்பிட்லான்னு நினச்சி சாப்பாட்டை பிரித்து அவனுக்கு கொஞ்சம் கொடுத்தேன், நான் கொஞ்சம் சாப்பிட்டேன். காலையில் 6 மணிக்கு சாப்பிட்டு பஸ் ஏறி வந்தேன். நான் 1 மணிக்கு எப்போ வரும் சாப்பிட்லான்னு காத்து கொண்டு இருப்பேன். நான் வேக வேகமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், பசி ஏறி பொறுக்க முடியலை. அவன் ஒரு வாய் சாப்பிட்டுட்டு அப்படியே என்னையே பார்த்தான். என்னடா பார்க்குறேன்னு கேட்டேன். சாப்பாடு கெட்டு போச்சு அப்படின்னா. நான் சொன்னேன், கெட்டு போகல, என்னுடைய சமையலுடைய டேஸ்ட்டே அதுதான், அதனால் அது அப்படி தான் இருக்கும், சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன். அவன் திருப்பி என்னையே பார்த்துட்டு இருக்கான். என்னடா சாப்பிடுன்னு சொன்னேன். அவன் கையில் கொஞ்சம் சாப்பாட்டை எடுத்து நசுக்கி காமிச்சு, சாப்பாடு கெட்டு போயிடுச்சு, டேஸ்ட் இல்லை, கெட்டு போயிடுச்சு அப்படின்னா. அப்போ தான் எனக்கே தெரிஞ்சது 2 வாரமாக கெட்டுப்போன சாப்பாட்டை சாப்பிட்டு தான் நம்ம இந்த இடத்துல நம்மளோட வயிறை நிரப்பி கொண்டு நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல, வேறு சூழ்நிலை, வேறு ஒன்றும் முடியாது. காலை 4 மணிக்கு எந்திரிச்சு தான் ஆகணும், வீடு கிடையாது, அங்கேருந்து தான் வரணும், 6 மணிக்கு பஸ்ஸை பிடிக்கணும். அப்போ அவனே கேட்ட என்ன பண்ணலாம். அவன் சொன்னா, ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னால் அவனுடைய சாப்பாட்டை நீ சாப்பிட்ரு, கொஞ்சம் கெட்டு போகிறது கொஞ்சம் நல்லா இருக்கும், 11 மணிக்கெல்லாம் சாப்பிட்றணும் நீனு, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா கிணற்று தண்ணின்னு சொல்கிற, காலைல 4 மணிக்கு எந்திரிச்சு சமைச்சிக்கிட்டு இருக்க, அதனால் நீ 2 மணி நேரம் முன்னால் சாப்பிட நல்லா இருக்கும்னு சொன்னேன். அன்னையிலேருந்து 11 மணிக்கு என்னுடைய மதிய சாப்பாட்டை நான் சாப்பிட ஆரம்பித்தேன். அநேக நேரங்களில் இன்ஸ்பெக்ஷன் வந்து விடுவார்கள். ஒரு 9 மணிக்கு வந்தாங்கன்னா 11:30, 12, 12:30 மணி வரையும் இன்ஸ்பெக்ஷன் நடக்கும். அந்த மாதிரி நேரங்கள்ல எல்லாம் அந்த 11 மணிக்கு சாப்பிட வேண்டிய அந்த நேரம் சாப்பிட முடியாமல் போய்விடும். சாப்பாடு கெட்டு போகலை அப்படின்னு தெரிகிறது வரைக்கும் அந்த சாப்பாட்டை நான் சாப்பிட்டேன். கெட்டு போன சாப்பாடு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை என்னால் சாப்பிட முடியல. 1 மணி ஆயிடுச்சுன்னா சாப்பிட மாட்டேன். அதை கீழே கொட்டி விடுவது. என்னோடு வேலை செய்கிறவர்கள் எல்லாம் கூட்டமாக உட்கார்ந்து சாப்பிடுவார்கள். கொத்தனார் வேலை செய்கிறவர்கள், சென்ட்ரிங் வேலை செய்கிறவர்கள், கம்பி வேலை செய்கிறவர்கள் மதிய வேலையில் எல்லாரும் அந்த கார் பார்க்கிங்கில் கீழே உட்கார்ந்து சாப்பிடுவார்கள். நான் மட்டும் தனிமையில் உட்கார்ந்திருப்பேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஊரில் அப்பா அம்மா 2 பேரும் நல்ல ஸ்கூல் டீச்சர், நல்ல சாப்பாடு, அம்மா நல்லா சமைப்பாங்க, வீட்டில் எல்லாம் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, நமக்கு ஒரு சாப்பாடு இல்லையே. சரி ஒரு டீ சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சா கூட டீ கூட சாப்பிட முடியாது. அப்போது காரணம், பழைய விசுவாசிகளுக்கு தெரியும், இன்றைக்கி தான் டீ கடை காலையில் ஓப்பன் பண்ணால் நைட்டு வரைக்கும் இருக்குது. அந்த நாட்கள்லாம் காலையில் ஓப்பன் பண்ணால் 12 மணிக்கு டீ கடை மூடிடுவாங்க, திருப்பி 3 மணிக்கு தான் திறப்பாங்க, சாயங்காலம் 6:30 மணிக்கு வரைக்கும் தான் டீ கடை இருக்கும். அப்போ அந்த 1 மணிக்கு அந்த ஒரு டீ கூட என்னால் குடிக்க முடியாது. ரொம்ப மனவேதனையோடு பல நாட்கள் அழுது கொண்டு இருக்கிறேன். ஒரு வேளை சாப்பாட்டுக்கு நம்மளால், ஆனாலும் வைராக்கியமாய் நம்ம ஊருக்கு போகக்கூடாது, இங்கே இருந்து வாழ்க்கையில் எப்படியாவது நம்ம முன்னேறி விட வேண்டும் என்று சொல்லி வைராக்கியமாய் நான் இருந்தேன். அப்படியாய் பல நாட்கள் என்னுடைய நாட்களை நான் கழித்தேன். சில நேரங்களில் நாள் முடியாமல் 3 மணிக்கு டீ கடை திறக்குதுன்னா 2:30 மணிக்கு அந்த கடையில் போய் உட்காந்துருப்பேன். அவன் எப்போ அந்த டீ கடையை திறப்பான், அவன் என்ன சார் அதுக்குள்ளேயே வந்து உட்காந்துட்டீங்களேன்னு கேட்பான். அவன் டீ போட்டு கொடுத்து வரை இந்த டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சிட்டு நான் கிளம்பி எத்தனையோ நாட்கள் போயிருக்கிறேன். திருப்பி நைட்டு இரவு வந்து தான் சாப்பிட முடியும். பல நேரங்கள் மாலை வேளையில் மீண்டுமா ஒரு டீ சாப்பிடணுன்னு இருக்கும். அந்த மாதிரி சாப்பிடாத நேரங்களில் ரொம்ப பசிக்கும். சரி ஒரு டீ சாப்பிட்றலாம், 50 பைசா தான் ஒரு டீ. அன்னைக்கு டீ சாப்பிட்லான்னு நினச்சா கையில் பணம் இருக்காது.
பணம் இருக்கும், காலி பண்ணிட்டா கடைசியாக வர அந்த மாத கடைசியில் சாப்பிட்றதுக்கு பணம் எல்லாம் போயிடும். அதனால் கரெக்டாக பிளான் பண்ணி தான் அந்த காசை செலவு பண்ணி கொண்டு இருந்தேன். ஆனாலும் என்னால் பொறுக்க முடியாத ஒரு சில நாட்கள் உண்டு. பசியினால் சாப்பிட முடியாமல் இந்த பஸ்ஸுக்கு வச்சிருந்த காசை எடுத்து நான் டீ குடிச்சிருவேன். திருமுல்லை வாயிலேருந்து அம்பத்தூர் வரணுன்னா 50 பைசா பஸ் ஃபேரு. பல நாட்கள் அந்த காசை எடுத்து டீயை குடிச்சிட்டு திருமுல்லை வாயிலேருந்து அம்பத்தூர் வரைக்கும் நான் நடந்தே வருவேன். நடந்து பஸ் ஏறி தான் அந்த வேலைகளை நான் என்னுடைய வேலைகளை கவனித்தேன். அப்படியே ஆரம்ப நாட்களிலே வேறு எங்கேயாவது பக்கத்தில் வீடு கிடைக்கலான்னு கேட்டால் அந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ சங்கர் அரெஸ்ட் பண்ண டைமு. பேச்சுலருக்கு வீடு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டார்கள். பல மாதங்கள் நான் அங்கேருந்து வர வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருந்தது. அப்படியா இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையிலே நான் வளர்க்கப்பட்டு நான் வாழ்ந்து வந்தேன். அப்புறம் தான் அம்பத்தூரில் ஒரு வீடு ஒன்று கிடச்சிது. அது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இன்றைக்கி என் வீட்டில் இருக்கக்கூடிய பாத்ரூம் அளவு கூட இருக்காது அந்த வீடு. அதில் தான் நானும் என்னுடைய நண்பனும் தங்கி இருந்தோம். எல்லோரும் மழை பெய்யக்கூடாதுன்னு ஜோம் பண்ணுவாங்க, நான் மழை பெய்யணும்னு ஜோம் பண்ணுவாங்க, நான் மழை பெய்யக்கூடாதுன்னு ஜோம் பண்ணுவேன். காரணம் அந்த வீட்டுக்கு ஒரு சன்ஷேடு கூட கிடையாது. ஒரு சின்ன ஒரு 6 அடிக்கு 5 அடி உள்ள ஒரு இடம் தான். அவருடைய வேஸ்ட்டு திங்ஸ் எல்லாம் தூக்கி போடுறதுக்காக அந்த வீட்டை அவர் வச்சுருந்தார். நான் போய் வாடகை கேட்டதுனால ஒரு 50 ரூபாய்க்கு வாடகை கொடுத்தாங்க. சன்ஷேடு இல்லாதனால மழை பெஞ்சால் மழை தண்ணி எல்லாம் அந்த வீட்டுக்குள்ளே தான் வரும். நானும் என்னுடைய நண்பனும் மழை பெஞ்சால் உள்ளே தூங்க முடியாது. ஒரே ஒரு சேர் கொடுத்தாரு அந்த வீட்டு ஓனரு. அதில் ஏதோ 2 பேருமே உட்காந்துருப்போம். ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் உட்காந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு இருந்திருப்போம். இப்படியாக நாட்களை ஆண்டவர் என்னோடு கூட இருந்து என்னோடு கூட நான் அப்படிப்பட்ட நாட்களில் நான் கடந்து வந்தேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் என்னை உயர்த்தினார். என்னுடைய தகப்பனார் சொன்னார், தசம பாகத்திலே உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி 500 ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் அந்த 50 ரூபாய் டீ குடிக்க காசு இல்லாத ஒரு சூழ்நிலையிலும் கூட அந்த 50 ரூபாய் நான் கொடுக்க ஒரு நாள் தவறினது கிடையாது. 50 ரூபாய் தவறாமல் தசம பாகத்தை கொடுத்து வந்தேன். இந்த சபைக்கு 24 வருடங்களாக நான் வந்து கொண்டிருக்கிறேன். இந்த சபைக்கு வரும்போது நான் காலையில் மாற்றி சொல்லிட்டேன். காலையில் சபைக்கு நான் வரும்போது என்னுடைய சம்பளம் 600 ரூபாய். 600 ரூபாய் சம்பளத்துக்கு இந்த ஆலயத்துக்கு நான் வந்தேன். என்னுடைய அண்ணன் கூட்டி கொண்டு வந்தார். ரொம்ப அவருடைய கட்டாயத்தின் பேரில் தான் அந்த சபைக்கு வந்தேன். வர்றதும் தெரியாது, இருக்கிறதும் தெரியாது, முடிஞ்ச உடனே எதிர்த்து போயிடுவேன். இப்படியாய் நான் நாட்கள் கழிந்தபோது 1000 ரூபாய் எனக்கு சம்பள உயர்வு கிடைத்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். 1000 ரூபாய் கிடச்சிருக்கு அப்படின்னு. ட்ரெஸ் எடுக்கணும், அப்பா அம்மாவுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகணும் ஊருக்கு அப்படின்னு. சனிக்கிழமை சம்பளம் வாங்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆலயத்துக்கு வர்றேன். மோகன் சிலாசஸ் அவர்கள் செய்தி கொடுத்தார்கள். குஜராத்தில் ஒரு பில்டிங் கட்டணும்னு சொல்லி நம்ம பாஸ்டர் அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுத்து, உங்கள் கையில் என்ன பணம் இருக்குதோ எல்லா பணத்தையும் காணிக்கையாக போட்டுருங்க அப்படின்னாரு. சம்பளம் நேற்று வாங்கி இன்றைக்கி 1000 ரூபாய் கையில் வச்சுருக்கேன். எல்லாத்தையும் போட்டு அந்த மாதத்துக்கு எப்படி சமாளிக்க முடியும்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது மீண்டும் அதே வார்த்தையை பாஸ்டர் சொன்னார். என்ன இருக்கிறதோ கொஞ்சம் கூட நீங்கள் எடுத்து கையில் வைக்கக்கூடாது, எல்லா பணத்தையும் நீங்கள் போட்டு விட வேண்டும் ஆண்டுடைய ஆலயத்துக்கு என்று சொல்லி 500 ரூபா போடலான்னு முடிவு பண்ணேன். கொஞ்சம் கொஞ்சமாய் தேவ மனுஷனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்து 1000 ரூபாயும் காணிக்கையாக போட்டு விட்டேன். அந்த மாதத்தில் நான் தனியாக ஒரு வேலை எடுக்க ஆரம்பித்தேன். ஒரு சின்ன வேலை எடுத்து நான் செய்தேன். அந்த மாதத்தில் 2ஆம் தேதி நான் காணிக்கை போட்டேன். அந்த மாதம் முடிவிற்குள்ளாய் நான் அந்த வேலையை செய்து முடித்த போது என் கையில் 15,000 ரூபாய் பணத்தை ஆண்டவர் கிடைக்கும்படியாய் செய்தார். அப்போ தான் ஆண்டவருடைய அன்பை நான் புரிந்து கொள்ள ஆரம்பித்தது. ஓ, ஆண்டவருக்காக நாம் கொடுப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். பாஸ்டர் சொல்கிற மாதிரி நம்ம கிள்ளி கொடுத்தா ஆண்டவர் அள்ளி கொடுப்பாரு. அப்போது எதையுமே எதிர்பார்க்காம நம்ம ஆண்டவருக்கு கொடுத்தோம் அப்படின்னா ஆண்டவரும் எதிர்பார்க்காமல் நமக்கு செய்வார் என்று சொல்லி 1000 ரூபாய் வாங்கின எனக்கு 15,000 ரூபாய் பார்த்த உடனே கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எப்படி இருந்திருக்கும். இன்றைக்கி 20,000 ரூபா சம்பளம் வாங்குற உங்களுக்கு 3 லட்ச ரூபா ஒரு மாதம் சம்பளமாக இருந்தால் எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். எனக்கு என்ன பண்ணேன்னு புரியல. ரொம்ப அப்போ தான் ஆண்டவர் இடத்துல நான் நெருங்க ஆரம்பித்தேன். 500 ரூபாய் சம்பளம் வாங்கும்போதெல்லாம் அந்த ஓனர் என்னை பார்த்து வாரத்துக்கு 3 முறையாவது என்னை பார்த்து சொல்லிடுவார், நீ ஒரு உதவாக்கரையாக இருக்க, யூ ஆர் நாட் ஃபிட் த ஜாப், யூ ஆர் அன்ஃபிட் என்று சொல்லி. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவர் சொல்லும்போது. பெத்த அப்பா அம்மாவை கூட நம்மளை பார்த்து உதவாக்கறேன்னு சொன்னதில்லை, யாரோ ஒரு மனுஷன் நம்மளை பார்த்து உதவாக்கறேங்கிறாரு. சரி பரவாயில்ல, இப்போ இதை விட்டால் நமக்கு வேறு வழியும் இல்லை, திருப்பி ஊருக்கு தான் போகணும், பரவாயில்ல இருக்கலாம் என்று சொல்லி நான் அழுது கொண்டே இருப்பேன். நான் படிப்படியாக ஆண்டவர் என்னை உயர்த்த ஆரம்பித்தார். அப்போ தான் நான் ஆண்டவரை பிடித்து கொண்டேன். அப்போ ஒரு தேவ மனுஷனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகின்ற போது, ஆண்டோடைய ஆலயத்துக்கு நாம் கொடுக்கின்ற போது ஆண்டவர் நிச்சயம் கணக்கில் வைத்து ரெட்டிப்பான நன்மை அல்ல 100 மடங்கு 1000 மடங்கு என்று பாஸ்டர் சொல்வதை போல 15,000 ரூபாய் எனக்கு கிடைக்கும்படியாக செய்தார். எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அப்படியாய் ஆண்டவரை நான் அதிகமாய் நேசிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரோடு அதிகமாய் நான் நெருங்க ஆரம்பித்தேன். ஆண்டவருக்காக அதிகம் கொடுக்கும்படியாக நான்
செய்தேன். அப்பொழுதுதான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாய் சின்ன சின்ன வேலைகள் எடுத்து ஆண்டவர் என்னை மேன்மையாக உயர்த்தி கொண்டே வந்தார். 2005வது வருஷம் இருக்கும் என்று சொல்லி நினைக்கிறேன். நம்முடைய சபைக்கென்று காணிக்கையாக 5 லட்சம் ரூபாய் நான் காணிக்கைக்கு பில்டிங் ஃபண்டாக நான் கொடுத்தேன். ஆண்டவர் கொடுக்க சொன்னார், நான் ஆண்டவருக்கு நான் கொடுத்தேன். இதற்கிடையில் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து கோயம்பேட்டில் ஒரு இடம் ஒன்று வாங்கியிருந்தேன். நான் அரை கிரவுண்டில் 2.25 லட்சம் ரூபாய்க்கு 95வது வருஷம் என்று நினைக்கிறேன், 96வது வருஷம் 2.25 லட்சம் ரூபாய்க்கு இடம் வாங்கினேன். ஒரு கார்னர் பிளாட்டில் அரை கிரவுண்ட் இடம். நல்லா வீடு கட்டி நல்லா இருக்கணும், வாழ்க்கையில் முன்னேறணும், நம்மளும் இந்த சென்னையில் ஒரு பெரிய ஆளாக உயரணும் அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியமாய் அந்த இடத்த வாங்கினேன். 5 லட்ச ரூபாய் கொடுத்து 2 மாதம் கூட ஆகலை. ஆண்டவர் அந்த இடத்த சபைக்கு கொடுக்கும்படியாய் என்னிடத்துல பேசினார். ஆண்டவர் ஒருவேளை என்னை சோதிச்சு பார்த்தாரா என்னன்னு எனக்கு தெரியாது. என்ன ஆண்டவர், இப்போ தானே 5 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன், திருப்பியும் கொடுக்க சொல்கிறீங்கள, 5 லட்ச ரூபா இடத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். ரொம்ப யோசித்து பார்த்தேன். இவ்வளோ ஒரு குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்தமே, முதல்ல சென்னையில் வாங்கின ப்ராப்பர்ட்டி, வீடு கட்டணும்னு நினச்சிருக்கோம், இவ்வளோ கஷ்டங்கள் மத்தியில் இப்படி ஒரு இடத்த வாங்கியிருக்கோம், இதை போய் கொடுக்க சொல்கிறாரு, இதுக்கு பதில் வேறு ஏதாவது பணமாக கொடுத்துடலாமான்னு யோசித்தேன். ஜெபிக்கின்ற போது எனக்கு அதுலேருந்து ஒரு விடுதலை கிடைக்கவில்லை. நேராக இதே போல் ஒரு பிறந்தநாள் அன்றைக்கு தான் 2005வது வருஷம் நேராக பாஸ்டர் பார்த்து டாக்குமெண்ட்டை பாஸ்டர் கையில் நான் கொடுத்துட்டேன். இந்தாங்க பாஸ்டர் வச்சுக்கோங்க, எப்போ கையெழுத்து போடணும்னு சொல்லுங்கள், நான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன், இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த முதல் சொத்து இது என்று சொல்லி ஆண்டவருக்கு கொடுத்தேன். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆண்டவருக்கு நான் அதை கொடுத்தேன். ஆண்டவர் என்னை பல மடங்கு என்னை உயர்த்தி என்னை ஆசீர்வதித்து என்னை மேன்மையாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு வருஷத்திலும் மேன்மையிலும் நான் ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை நான் பார்த்து கொண்டு வருகிறேன். 2000 இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்டோடைய நாமம் மகிமைப்படும்படியாக உங்கள் மத்தியில் நான் இதை சொல்கிறேன். என்னுடைய பெருமைக்காகவோ அல்ல. இன்றைக்கும் அண்ணா நகரில் ஆண்டவர் எனக்கு 2 வீடு கொடுத்துருக்கிறாரு, முகப்பேரில் ஒரு வீடு கொடுத்துருக்கிறாரு. அது இல்லாமல் நொலாம்பூரில் ஒரு லேண்டு ஒன்று ஆண்டவர் இண்டிவிஜுவலாக வீடு கட்டணும்னு யோசித்து ஒரு லேண்டு ஒன்று ஒரு 3/4 கிரவுண்டில் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். எல்லா ஆசீர்வாதங்களும் கர்த்தரிடத்திலிருந்து வந்தது என்று சொல்லுவதிலே நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். 2011வது வருஷம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியாது, கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பாஸ்டர் ஜனவரி 20ஆம் தேதி இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஒரு செய்தி கொடுத்து அன்னைக்கு ஒரு காணிக்கை எடுத்தார். ஞாபகம் இருக்கா? எல்லாருமே காணிக்கையில் கொடுத்தோம். இன்று முதல் அவனை ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸில் அந்த பாஸ்டர் அன்னைக்கு நான் ஆண்டவர் சமூகத்தில் 5 லட்ச ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணினேன். 20ஆம் தேதி பொருத்தனை பண்ணினேன். முதல் தேதி உடனே பிப்ரவரி 1 தேதியே அந்த 5 லட்ச ரூபாய் கொண்டு செக்கை பாஸ்டர்கிட்ட கொடுத்துட்டேன். நான் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் இடம் பார்க்கணுன்னு நான் இடம் தேடவும் இல்லை, ஏதாவது இடம் வாங்கணும்னு நான் யோசிக்கவும் இல்லை. ஒரு நண்பர் ஒருவரை பார்க்க ஒரு வேலை விஷயமாக முகப்பேர் போயிருந்தான். போயிட்டு வெளியில் நிற்கும் போது அவர் சொல்கிறாரு, இந்த இடம் விலைக்கு வருது, நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி. என்னோடு கூட வந்த நண்பன் சொன்னால், இல்லை கண்டிப்பாக நீங்கள் அந்த இடத்த வாங்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ தான் அந்த இடத்த 1.25 கோடிக்கு 2011வது வருஷம் ஆண்டவர் எனக்கு கிடைக்கும்படியாக செய்தார். நான் வாங்கணும்னு பிளான் பண்ணலை, ஆனால் ஆண்டவர் என்னை முன்குறித்து அந்த இடத்த எனக்காக வச்சிருக்கிறாரு. ஜனவரி மாதம் நான் ஆண்டவருக்குன்னு கொடுத்தேன், பிப்ரவரி மாதம் அந்த அறுவடையை நான் பெற்றுக்கொண்டேன். இப்படியாக ஆண்டோடைய சமூகத்தில் ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் என்னை கொடுத்து என்னை இன்றைக்கும் இவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். இந்த காலை வேளையில் சபையில் என்னுடைய சாட்சியை கேட்டுக்கொண்டு அநேக வாலிப சகோதர சகோதரிகள் வந்திருக்கிறீங்க. ஒரே ஒரு காரணம் தான் என்னால் சொல்ல முடியும். என்னுடைய ஆரம்ப நிலைமையை நான் உங்கள்கிட்ட சொன்னேன். ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு நான் கஷ்டப்பட்டு ஒரு 50 பைசா டீ இல்லாமல் அழுது கொண்டே நடந்து வந்திருக்கிறேன். இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். இடைப்பட்ட இந்த 25 வருஷத்தில் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இந்த உயர்வுக்கு என்ன காரணம்? அதே டிப்ளமோ முடிச்சு தான் இந்த சென்னைக்கு வந்தேன். அதுக்கப்புறம் நான் வேறு எந்த படிப்பும் படிக்கலை, வேறு எந்த விதமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலை. எல்லாம் நான் ஆண்டவரை நான் இறுக பற்றி கொண்டேன். ஆண்டவரை பற்றி கொண்டது நிமித்தமாக என் மனைவி அடிக்கடி என்னை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அதுதான், ஆண்டவரை நீங்கள் ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்டிங்கப்பா, அதனால தான் ஆண்டவர் உங்களை விட மாட்டேங்கிறாரு, நீங்கள் ஆண்டவரை டைட்டாக பிடிச்சிட்டிங்க என்று சொல்லி. உண்மையான காரணம் அதுதான். ஆண்டவருக்காக நாம் கொடுக்கின்ற போது ஆண்டவர் நிச்சயமாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும் சித்தமுள்ள அவராய் காணப்படும். ஒருவர் நீங்கள் நினைக்கலாம், நம்முடைய பதவி, படிப்பு, அழகு, நம்முடைய பேச்சு திறமை, நம்மளுடைய டேலண்ட்டு, இல்லை நான் என்னுடைய நம்ம பதவிகள் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் நினைத்தால் மாத்திரம்தான். வெறுமையாய் நான் இந்த சென்னைக்கு நான் வந்தேன். இன்றையோடு 25 வருஷங்கள் ஆகிறது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இந்த உபாவத்தை சொன்னதை போல, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளின் மேல் சுமந்து கொண்டு வருவது போல, நான் உங்களை சுமந்து கொண்டதை எல்லா வழிகளிலும் நீங்கள் என்னை சுமந்து கொண்டு வந்ததை நீங்கள் கண்டீர்களே என்று சொன்னதை போல, ஒவ்வொரு காலகட்டத்திலும் கர்த்தர் என்னை சுமந்து கொண்டது, என்னை கர்த்தர் இவ்வளவாய் ஆசீர்வதித்து என்னை மேன்மையாய் வைத்திருக்கிறார். இன்னொரு சாட்சியை கூட எனக்கு சொல்ல முடியும். இந்த வருஷத்தில் 31ஆம் தேதி சாக்ரிஃபைசிங் ஆஃபரிங் என்று சொல்லி நம்முடைய சபையில் நாம் கொடுத்தோம், தியாக காணிக்கை என்று சொல்லி. அன்றைக்கு
நாங்கள் குடும்பமாய் ஒரு 2,60,000 ரூபாய் நாங்கள் காணிக்கையாக நாங்கள் கொடுத்தோம். குடும்பமாய் நாங்கள் 4 பேர் சேர்ந்து. நீ சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்த சாட்சி பாஸ்டர்கிட்ட கூட நான் சொல்லலை. 31ஆம் தேதி காணிக்கை போட்டேன். 28ஆம் தேதி வந்து எனக்கு இன்கம் டேக்ஸ்லேருந்து ஒரு ரீஃபண்ட் வந்தது. 2010 வருஷம் 11வது வருஷத்துக்குரிய ரீஃபண்ட் வந்து ஒரு 45,000 எனக்கு வந்துச்சு 28 டிசம்பரில். ஓகே, அக்கௌண்ட்லாம் செட்டில் பண்ணிட்டாங்க, வெரிஃபிகேஷன் முடிஞ்சது, அதனால் வந்து ரீஃபண்ட் கிடச்சிருச்சுன்னு நினச்சிட்டு நான் செக்கை வாங்கி வைத்து கொண்டேன். 30ஆம் தேதி அந்த செக்கை நாங்கள் கொடுத்து விட்டோம், 2,60,000 ரூபாய். அடுத்த 15ஆம் தேதிக்குள்ளாக என்ன ஒரு ஆச்சரியம் என்று சொன்னால், 2010 2011க்குரிய ரீஃபண்ட் வந்தது. அடுத்த இந்த 15 நாட்களுக்குள்ளாய் 11-12க்குரிய ரீஃபண்டு ஒரு 1,4 லட்சம் ரூபாய் வந்தது. 12-13க்குள்ள ஒரு ரீஃபண்ட் வந்து 1,40,000 ரூபாய் வந்தது. பயங்கர ஒரு ஆச்சரியம். ஆடிட்டருக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், இது எப்படி ஒரே டைமில் இவ்வளோ பணம் வந்திருக்குது அப்படின்னு. பெண்டிங் இருந்து சார் கிளியர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது எங்களுக்கெல்லாம் வரலையேன்னு சொன்னார்கள். நான் இதை கூட யோசிக்கவே இல்லை. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, ஆண்டவருக்கு நம்ம கொடுக்குற போது ஆண்டவர் நம்மளை ஒரு நாள் வெறுமையாக திருப்பி அனுப்புவது கிடையாது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம ஆண்டவருக்கு நாம் செய்கின்ற போது ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். நம்ம எதிர்பார்க்காம ஆண்டவருக்கு நம்ம செஞ்சோம் அப்படின்னா, கொடுத்து 15 நாள் கூட ஆகலை, 2010 வருஷம் கிடைக்க வேண்டிய இந்த பணத்தை ஆண்டவர் எனக்கு எப்போ கிடைக்கணும்னு வச்சிருக்கிறாரோ அப்போ எனக்கு கிடைக்கும்படியாய் செய்து ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து, இப்படியாய் அநேக சாட்சிகளை கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து இன்றைக்கும் இந்த நாளை காணும்படியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். நல்ல ஒரு மனைவியை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல 2 பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்து எங்களை கர்த்தர் மேன்மேலும் ஆசீர்வதித்து கொண்டு வந்திருக்கிறார். ஒரே ஒரு காரணம் தான் சொல்ல முடியும், மீண்டும் மீண்டுமாய் நான் சொல்லுகிறேன், ஆண்டவரை மாத்திரம்தான் நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு கொடுப்பது மாத்திரமல்ல, நான் கொடுங்கள், அதனால தான் ஆண்டவர் கொடுத்தார். பணத்தை மாத்திரம் சொல்லவில்லை, ஆண்டவருக்காக நாம் நேரத்தையும் நாம் கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்காக நாம் நேரத்தை கொடுக்கின்ற போது, என் தகப்பனா மரிக்கின்ற போது சொல்லி மரித்தார், ஒரு நாள் இந்த காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிக்கிறதை விடவே கூடாது, அதிகாலை ஜெபத்தை நீ விட்டு விடக்கூடாது என்று சொல்லி அவர் சொன்னார். இன்றைக்கு வரையிலும் அந்த காரியத்தை நான் கடைபிடித்து கொண்டு வருகிறேன். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து ஆண்டவருக்காக அந்த நேரத்தை நாம் கொடுக்கின்ற போது, ஆண்டவருக்காக நம்முடைய காணிக்கையில் நாம் கொடுக்கின்ற போது, ஆண்டவர் எல்லாவற்றையும் கணக்கிலே வைத்து மீண்டுமாய் திரும்ப நமக்கு 1 மடங்கு 2 மடங்குல 1000 மடங்கு ஆண்டவர் திருப்பி கொடுப்பதற்கு சித்தமுள்ளவராக காணப்படுகிறார். ஆகவே ஆண்டவரை மாத்திரம் நம்ம பிடிச்சு கொள்ளணும். இந்த காலை வேளையில் இன்னொரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். கொடைக்கானல் போகிறதுக்கு முந்தின நாள் ஒரு வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு நான் போயிருந்தேன். அப்போ அந்த 500 ரூபாய் வேலைக்கு செஞ்ச அந்த ஓனரும் அந்த ஓனருடைய அம்மா, வயதானவர்கள், 75 வயசு 80 வயசு அவங்களுக்கு, இப்போது 2 பேரும் வந்திருந்தார்கள். அந்த அம்மா என்னை பார்த்துட்டு, நான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே என் கையை பிடிச்சி, ரொம்ப சின்ன பையனாக இருந்த, இவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டிய அப்படின்னு சொல்லி என்னை பார்த்து கையை பிடிச்சி அவ்வளோ தூரம் பேசிட்டு, 20 வருஷம் ஆயிடுச்சுல உன்னை பார்த்து அப்படின்னாங்க. இல்லை 25 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னேன். பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஓனர் வந்தார். வந்து பார்த்துட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்கேன் போது, பிரிட்டோவை பார்த்து 20 வருஷம் ஆச்சு, இப்போ பெரிய பையனாக ஆகிட்டான் அவன் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார்,